இன்றைக்கான டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோவிலும் இதே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தொந்தரவாக நினைக்காதீங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பலன் சொல்வேன். அப்புறம் நீங்கள் என்னுடைய புக்கு வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி புக் வாங்கிக்கலாம். 2 புக்கு எழுதியிருக்கேன். ஸோ அந்த புக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு வேணும்னாலும் அதோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஏதாவது வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம் வாங்க. திருமணம் தகவல் தொடர்பு சம்பந்தமாக விஷயங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஜாதகத்தை உங்களுக்கு கொடுப்போம். அதாவது உங்களுடைய வரன் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண் எதிர்பார்க்கக்கூடியவர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான கட்டண விவரங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு டீட்டெயில் வரும். ஸோ தொடர்பு கொள்ளுங்கள். 1 வருடத்திற்குள், அதிகபட்சம் 1 வருடத்திற்குள் உங்கள் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஜாதகத்தை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இன்றைக்கான டாபிக் போகலாம் வாங்க. அதாவது இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் ஏற்பட போகிறது. இந்த மாற்றங்கள் மூலம் என்ன மாதிரி நிகழ்வுகள் ஏற்பட போகிறது. பொதுவாக விருச்சிக ராசியும் கடக ராசியும் மீன ராசியும் நீர் ராசியில் பிறந்தவர்கள். இப்போ இந்த நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் ஏற்பட போகிறது, என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது உறவு முறைகளாக இருக்கட்டும், உணவு முறையாக இருக்கட்டும், தொழில் முறையாக இருக்கட்டும், குணாதிசயங்கள், இதை எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ஒரு அடிப்படையான விஷயங்கள். இதை ஃபாலோ பண்ண பார்த்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ கடன் சுமையில் இருக்கிறீங்க, உடல் ஆரோக்கியம் பிரச்சனையில் இருக்கீங்க, எதிர்ப்புகள் அதிக அளவில் இருக்குது, தொழில் போட்டி பொறாமை அதிக அளவில் இருக்குது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. எண்ணங்கள் மற்றவங்களுக்கு சில பேரோட எண்ணங்கள் சரியில்லாதனால நமக்கு ஒரு அந்த தாக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு உணரக்கூடியவர்கள் இந்த நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வளோ பெரிய கடினமான ஒரு சூழல் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழியாக இந்த காணொலியில் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும். அப்படியே இந்த கோச்சார நிலையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்து விடுவோம். இப்போ பார்த்தீர்கள் என்றால் விருச்சிக ராசிக்கு கோச்சார நிலையில் ஜூன் 2க்கு அப்புறம் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது அமர்ந்திருக்கிறாரு. அந்த கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் தன்னுடைய ராசி அதிபதி அவர் எங்கே அமர்ந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 6க்குரிய ஒரு 8ல் இருக்கும்போது கடன் நோய் எதிரியால் சில அவமானங்களை சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா, கடன் சம்பந்தமான பிரச்சனை சூழல் இருக்குன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் தான் செய்யணும். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அருகில் உள்ள நாய் உணவு கால்நடைகள், அதாவது பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், கன்றுக்குட்டிகள், மாடு, எதுவாக இருந்தாலும் உணவு மேக்சிமம் கொடுங்க. அந்த உணவு கொடுக்கும்போது 6, 8ன்றது அவமானம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்குங்க. அந்த 8ஆம் இடம் மிகப்பெரிய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். நிறைய பேர் 6, 8, 12னாலே பயப்படுறாங்க. அந்த இடம் ரொம்ப அசுப பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் நிறைய விஷயங்கள், நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் ராசிக்கும் சரி. அப்போ இந்த 8ஆம் இடம் உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகத்தை, எதிர்பாராத ஒரு பண வரவு, திடீர்னு ஒரு 50,000, 1 லட்சம், ஒரு 100, 500க்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒரு 1 லட்சம், ஒரு 10 ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி, நமக்கு லைஃப் இருக்குது, கண்டிப்பாக இந்த 1 லட்சத்தை வச்சு அது ஏதாவது அடுத்த ஒரு பிஸ்னஸ், அடுத்த ஒரு முயற்சி, அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணலாம்ல, அப்படி ஒரு வழி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பேட்டர்னை அடிப்படையாக பண்ணுங்கள். கோச்சாரத்தில் தன்னுடைய இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அவரே ராசி அதிபதியாக வர்றார். லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியாகவும் வர்றார் செவ்வாய். அவர் 8ல் போய் இருக்கிறார். அங்கே சுக்கிரனோட சுபத்துவமாகவும் இருக்கிறார். அப்போ மனைவி வழி, நண்பர்கள் வழியில் திடீர் யோகங்கள் ஏற்படும். அங்கே புதனும் இருக்கிறார். அந்த புதன் தான் ஆயுள்குரியவர். அதே சமயம் அவர் மூத்த சகோதரர் லாபஸ்தானம், சித்தப்பா வழி உறவுகள், இவங்க மூலயமா ஏதோ சொத்து சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தால் கூட அது சம்மந்தமான விஷயங்கள் கூட கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ அடுத்தது கடகராசி எடுத்துப்போம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தாயை போல குணம். சந்திரன் பொறுத்த வரைக்கும் உறவில் தாயை குறிக்கக்கூடிய ஒரு உறவு, தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் பார்த்திங்கன்னா தன்னுடைய இடத்துக்கு பாதகாதிபதியாக வருவார், விருச்சிகத்துக்கு பாதகாதிபதியாக வருவார். ஆனால் அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் மனை குழந்தை ஸ்தானமாக வரும். அப்போ தாத்தா வழி உறவுகளால் பணம் வரக்கூடிய சூழ்நிலை, தாத்தா வழி உறவுகளால், குழந்தைகளால் அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், கடகராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால நண்பர்களிடையே இப்போ பிரச்சனை, கணவன் மனைவிடையே சண்டை, சிக்கல், இதே மாதிரியான நிறைய பிரச்சனை, நிறைய விஷயங்களை சந்தித்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள முக்கியமானவங்க கேட்டால் கண்டிப்பாக கடகராசியை நம்ம சொல்லலாம்.
அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேங்க. சந்திரன் தன்னுடைய ஆட்சி அமையக்கூடிய இடம், எந்த ராசி அதிபதினு கேட்டாலும் அந்த இடத்துல ஆட்சி பெறக்கூடியவர், சொந்த வீடு. அப்படி இருக்க பார்த்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், தண்ணீர் குடிக்க பார்த்தும், உணவு சாப்பிட பார்த்தும். யாரையும் நினைக்காதீங்க. சாப்பாடு சாப்பிட பார்த்து, தண்ணி குடிக்க பார்த்து, டீ குடிக்க பார்த்து, காஃபி குடிக்க பார்த்து, உணவு சாப்பிட போது எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்கவே நினைக்காதீங்க. கோவப்படவே படாதீங்க. அது அந்த சாப்பிடும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதிக அளவில் பணம் வந்து கொண்டே இருக்கிறது, எனது மனைவி எனது கணவர் மீது பாசமாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், எனக்கு எல்லாமே சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது, அந்த மனநிலை வேண்டும். ஏன்னா ராசி அதிபதி 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சடைந்து கொண்டே இருக்கிறார். ஒரு மாதத்துக்கு 12 வீடு சுற்றி வந்துடுவார். 12 வீடு சுற்றி வந்துடுவார். அப்படி சுற்றி வர பார்த்து மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிலையான மனநிலை இருக்காது. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரச்சனை. அப்போ அம்மாவை பார்த்துக்குங்க, சாப்பிட பார்த்து நல்ல பாசிட்டிவான வார்த்தையை சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஜாதகத்துக்கே எடுத்துக்கலாம், உங்கள் ராசிக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல இந்த புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகம் அமர்ந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து முயற்சிக்குரியவர், அவரே 12ல் உட்காந்துக்கிறார். அப்புறம் சுக்கிரன் வந்து பாதகாதிபதியாக செயல்படுவார். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குறிக்கக்கூடியது, தொழில் குறிக்கக்கூடியது. அப்போ தொழில் உத்தியோகத்தால் விரயங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்து இதை தடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த சந்திரன் ஏற்படும். அப்போ சந்திரனுடைய காரகத்துவம் உறவில் அம்மா, உணவு குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அப்போ அது சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை சீக்கிரமாகவே கிடைக்கும். அடுத்தது மீனராசி எடுத்துப்போம். மீனராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் எல்லாமே 4ல் உட்காந்துருக்கு. புதன், சுக்கிரன், செவ்வாய் மட்டும் கொஞ்சம் சுபத்துவப்படுத்துது. ஏன்னா அவர் தான் குடும்பஸ்தானம், தந்தை ஸ்தானம். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ வீடு வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக சிக்கலில் மீண்டு வர்றதுக்கு வழிகள் ஏற்படும். தன்னுடைய குரு பார்த்திங்கன்னா 12ல் இருக்கிறார். 12ல் இருக்க பார்த்து குரு என்ன பண்ணுறாருன்னா விரயங்கள் அதிக அளவில் ஏற்படுத்துறார். வெளிநாடு மூலம் வருமானத்தை கொடுக்கக்கூடியவராக செயல்படுவார் இன்னொரு பக்கம். அப்போ விரயம் ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா தூக்கத்தை கெடுப்பார். இரவில் தூக்கம் வராது, தூக்கத்தை கெடுக்கக்கூடிய மனநிலையை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா மேக்சிமம் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய உணவும், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களும், பார்க்கக்கூடிய செயல்களும் அனைத்தும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க மேக்சிமம். ஏன்னா 12ல் குரு இருக்கிறாரு, ராசி அதிபதி, சொந்தம், உயிர், லக்கணம். அதாவது மீன லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்குரிய அவர் வந்து உயிர். அப்போ ராசி கட்டிங்கன்னா உடல். ஸோ அது ரெண்டும் சேர்ந்தது தான் உடல், உயிர் ரெண்டும் சேர்ந்தது தான் ராசியும் லக்கணம். இப்போ தன்னுடைய அதிபதி 12ல் அமர்ந்திருக்கும்போது விரயம் ஏற்படுறது, தூக்கத்தை கெடுக்குது. ஏன்னா அவர் வந்து தொழிலுக்குரியவர், தொழிலெல்லாம் தொட்டால் விரயமாகிட்டே இருக்குது மீன ராசிக்காரனுக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்களால் பிரச்சனை, இளைய சகோதரர்களால் பிரச்சனை. ஏன்னா இளைய சகோதரர் குறிக்கக்கூடியவர் தான் சுக்கிரன், அவரே அவமானத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அவர் 4ஆம் இடத்துல போயிட்டார். அப்போ வந்து வீடு வாகன சம்பந்தமான பிரச்சனையை தகராறு பண்ணுறார். வாகனங்கள் செல்லும் போது பொறுமையாக செல்ல வேண்டும், எந்த ஒரு வேகத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா 8க்குரியவர் 4ல் உட்காந்துட்டார். அதனால் வந்து ஏதாவது தம்பியை நினச்சிக்கிட்டு வண்டி வேகமாக ஓட்டினாலும், ஏன்னா 8 அவமானம், விபத்தை குறிக்கக்கூடியவர். 3 தம்பி இளைய சகோதரர், 3 8க்குரியவர், 4ல் அமர்ந்திருக்கிற 4 வாகனம், 4 8 சம்மந்தம் பெறும்போது பொறுமை மிக அவசியம். மேக்ஸிமம் நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்கன்னா தண்ணியை ஒரு டம்ளர் நல்லா பார்த்துட்டு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லிவிட்டு குடிச்சிட்டு போங்க. ஏன்னா இங்கே நீர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீர் சந்திரன் காப்பாற்றக்கூடியவர். இங்கே 2 பேருக்கும் ரொம்ப காப்பாற்றக்கூடியவர். விருச்சகத்துக்கு மட்டும்தான் அங்கே நீசம் அடைகிறார். அப்போ விருச்சகத்தை நீசம் அடையும் போது மன ரீதியான குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும். கடகராசி, விருச்சக ராசி, மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீரில் நல்ல பாசிட்டிவ் வார்த்தை சொல்லி அதை குடிக்கும்போது உடல் ஆரோக்கியம், உங்கள் உடலில் இருக்கிற சிந்தனை செயல்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர். ஏன்னா 8 நாள் சம்மந்தம் பெறும்போது பொறுமை அவசியம். வார்த்தைகளை எங்கேயும் விட்டு விடாதீர்கள், கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். ஸோ இதெல்லாம் தவிர்த்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன். பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் 3 பேருக்கும் பொதுவான காமனான ஒரு பரிகாரம். மற்ற பரிகாரத்தை நான் தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டேன். ஸோ இதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பலாம். ஜாதகத்தை அனுப்பிட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 நாட்களுக்குள்ளே கம்ப்ளீட்டாக எழுதிட்டு வாய்ஸுக்களை சொல்லிவிடுவேன் ஜாதகத்தை. ஸோ ஆனால் ஜாதகத்தை நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி என்னுடைய பேங்க் டீட்டெயில் வரும், அதில் நீங்கள் பே பண்ணணும். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணுறது தான், எவ்வளோ வேணால் பே பண்ணலாம். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா
நான் வந்து எழுதிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லிவிடுவேன். ஆனால் கட்டணம் என்பது நீங்கள் முடிவு செய்வது தான். விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் ஜாதகம், திருமண தகவல் தொடர்பான சம்மந்தமான விஷயங்களை பதிவு செய்ய விருப்பப்பட்டால் அது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மீண்டு வந்து விடலாம். 100% உறுதியாக உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்வது மட்டும் இல்லை, இதுதான் உண்மை, நிஜம். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அனைத்தும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் நினைச்ச விஷயத்தை அடைந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் பாசிட்டிவான விஷயத்தை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கருத்து தெரிவிங்க.